ஒன்று குறிப்பேடு அதிகாரம் 13. உடன்படிக்கை பேழை கிரியத் ஏயராமில் இருந்து எருசலேமுக்கு எடுத்து செல்லப்படல். தாவீது ஆயிரத்தவர் நூற்றுவர் தலைவர்களோடும் ஏனைய தலைவர் அனைவரோடும் கலந்து ஆலோசித்தார். தாவீது இஸ்ரேல் சபை முழுவதையும் நோக்கி கூறியது: உங்களுக்கு நலமென தோன்றினால் அது நம் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து வருகிறதென்றால், இஸ்ரேல் நாடெங்கிலும் வாழ்ந்து வரும் நம் சகோதரர் அனைவருக்கும் அவர்களுடன் மேய்ப்பு நிலம் சூழ்ந்த நகர்களில் வாழ்ந்து வரும் குருக்களும் லேவியரும் நம்மோடு வந்து சேரும்படி ஆள் அனுப்புவோம். சவுலின் காலத்தில் நாம் நாடி செல்லாமல் விட்டுவிட்ட நம் கடவுளின் பேழையை திரும்ப கொண்டு வருவோம். இது அனைவருக்கும் நலமென்று தோன்றியதால் சபையோர் அனைவரும் அவ்வாறே செய்ய இசைந்தனர். எனவே தாவீது கடவுளின் பேழையை கிரியத் ஏயராமில் இருந்து கொண்டு வரும்படி எகிப்தை சேர்ந்த சீகோர் முதல் ஆமாத்து எல்லை வரை வாழ்ந்து வந்த இஸ்ரேலர் அனைவரையும் ஒன்று கூட்டினார். பின்னர் கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் ஆண்டவர் பெயர் தாங்கிய கடவுளின் பேழையை யூதாவை சார்ந்த கிரியத் ஏயாரிம் என்னும் பாகாலாவில் இருந்து எடுத்துக்கொண்டு வரும்படி தாவீதும் இஸ்ரேல் அனைவரும் அவ்விடத்திற்கு சென்றனர். அவர்கள் கடவுளின் பேழையை அனதாபின் வீட்டிலிருந்து எடுத்து ஒரு புது வண்டியின் மேல் ஏற்றினர். உசாவும் அகியோவும் வண்டியை ஓட்டி வந்தனர். தாவீதும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தங்கள் முழு ஆற்றலுடன் கடவுளுக்கு முன்பாக சுரமண்டலங்கள், யாழ்கள், மத்தளங்கள், கைத்தாளங்கள், எக்காளங்கள் இவற்றை இசைத்து மகிழ்ச்சி பொங்க ஆர்ப்பரித்து பாடினர். அவர்கள் கீதோன் களத்தில் வந்தபோது மாடுகள் இடரவே ஊசா பேழையை பிடிக்க தன் கையை நீட்டவே ஆண்டவரின் சினம் ஊசாவுக்கு எதிராக கிளர்ந்து அவன் தன் கையை பேழையை நோக்கி நீட்டினதால் அவனை சாகடித்தார். அவன் அங்கேயே கடவுள் திருமுன் இறந்தான். ஆண்டவர் உசாவை அழித்ததை முன்னிட்டு தாவீது பெரும் துயருற்றார். அந்த இடத்திற்கு பேரேசு உசா என்று பெயரிட்டார். இப்பெயர் இந்நாள் வரை வழங்கி வருகிறது. அந்நாளில் தாவீது கடவுளுக்கு அஞ்சி கடவுளின் பேழையை என்னிடம் கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி தாவீதின் நகருக்கு தம்மிடம் பேழையை கொண்டு வராமல் இத்தியரான ஓபேது ஏதோம் வீட்டில் கொண்டு போய் வைத்தார். கடவுளின் பேழை ஓபேது ஏதோம் வீட்டில் அவர் வீட்டாரோடு 3 மாதம் இருந்தது. அந்நாள்களில் அவர் வீட்டாருக்கும் அவருக்கு உரிய அனைத்திற்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார்.